அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிக்க உங்கள் வந்திருக்கிற கூடி நிற்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அவருடைய அன்பு பிரசன்னம் அவரை தொழுது கொள்ளுகிற யாவர் மத்தியிலும் நம் ஒவ்வொருடைய வீட்டிலும் இந்த வேளையில ஆண்டவர் நம் மத்தியில வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்தை நாடி எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி தெய்வீக பிரசன்னத்தை ஒரு விஷயம் உணர்ந்து தேவாதி தெய்வத்தை துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி, நீர் என் கோட்டை, நீர் என் நம்பிக்கை, நீர் என் துருகம், துதிக்கு பாத்திரராகிய தேவாதி தெய்வத்தை நோக்கி இந்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரத்திற்கும் துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிற தேவாதி தெய்வத்தை நோக்கி உள்ளத்தை அவருக்கு நேராய் திருப்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோமா? அவரை துதிக்கும் துதியை நமக்கு தந்திருக்கிறார், அதுவே அடையாளம். அவரை துதிக்கும் துதியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அவரை துதிக்கும் துதியை நமக்கு தந்திருக்கிறார். சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார், நீதி செய்யும்படி உட்கார்ந்திருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், பரிசுத்தமுள்ள தெய்வம் அவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை துதித்து அவரை போற்றி அவரை புகழ்ந்தவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு அழைக்கப்படுகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவரை ஆராதிக்கின்ற வேளையில அவருடைய ஜனமாய், அவர் மேய்ச்சலின் ஜனமாய், அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் நின்று கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தர் மகிமைப்படும் போது கர்த்தருடைய வல்லமை விளங்கும். அவர் மகிமை அடையும் போது, அவர் மகிமைப்படும் போது அவருடைய வல்ல பிரசன்னம் இறங்கி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க போகிறது. அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க செய்ய போகிறது. அவருடைய நன்மை இறங்கி வரப்போகிறது. அவரை உயர்த்தும் போது ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எப்படி வீற்றிருக்கிறார்? வெற்றி சிறந்தவராய் வீற்றிருக்கிறார். வெற்றி சிறந்தவராய் வீற்றிருக்கிறார். அதை ஒரு விஷயம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து ஏசாயா அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்த்தார். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை கண்டான். உயரமும் உன்னதமும் அவருக்குரியது. உயரமும் உன்னதமும் அவருக்குரியது. நம்முடைய வாழ்வின், நம்முடைய வாழ்க்கையில தேவன் செயலாற்ற விரும்புகிறார். உயரமும் உன்னதமும் அவருக்குரியது. அது ஒரு மனிதனுக்கு உரியதல்ல, தேவனுக்கு உரியது. சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜா, நாம் அவருடைய ஜனங்கள், ராஜாவின் ஜனங்கள். அந்த நிச்சயத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் ராஜாவினுடைய ஜனங்கள், நாம் ராஜாவினுடைய பிள்ளைகள், நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறவர்கள். நாம் அந்த மகிழ்ச்சியோடு கூட ராஜாதி ராஜாவை சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அவரை மகிமைப்படுத்தி, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, எல்லாரும் சொல்லுவோமா? பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை. வீற்றிருக்கிறவருக்கு, ஓ சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தெய்வத்திற்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் ஓ வீற்றிருக்கிற தெய்வம் அவர். பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தின் வெற்றி சிறந்தவராய் வீற்றிருக்கிறவரே, பரிசுத்த, பரிசுத்தமான தெய்வம் அவர். அவரை இணைந்து உயர்த்தி, ஓ மகிமைக்குரியவர், ஆராதனைக்குரியவர் அவர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், சேராபீன்கள், ஓ
அவருக்கே ஆராதனை, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வம். ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசு, எங்கள் மத்தியில உலாவி வரும். ஏழு குத்து எல்லாரும் ஒரு கதறலோடு கூட ஆண்டவரிடத்தில் கேட்போமா? எங்கள் மத்தியில உலாவும் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு. ஓ, எங்கள் மத்தியில உலாவி வரும் அப்பா. அசைவாடி எங்களை ஆசீர்வதி. ஓ, அவருக்கே ஆராதனை. ஓ, அவருக்கே துதி. ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே. அவருக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஓ, அவர் உலாவி வருகிறார். அவரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தெய்வம் அவர். ஓ, வெற்றி சிறந்தவர். ஓ, நம்முடைய ராஜா அவர். அவரை உயர்த்தி சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் எங்கள் ராஜாவே, பரிசுத்தரே, ஓ பரிசுத்தரே. அவரை ஆராதிப்போமா? ஆராதனை அவருக்கு. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆண்டவர் நம் மத்தியில உலாவி வருகிறார். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில உலாவுகிறவர். அது சபையை குறிக்கிறது. நீயே அந்த சபை. நீயே கர்த்தரை ஆராதிக்கிற நீயே அந்த சபை. நீயே அந்த சபை. கர்த்தர் உலாவி வருகிறார். ஓ, மகிமை. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உன் மத்தியில உலாவி வருகிறார். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில அந்த ஆலயத்தின் நடுவில உலாவி வருகிறவர். இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில அவர் தொழுது கொள்ளுகிற, அவரை மகிமைப்படுத்தி, ஓ நீர் எங்கள் ராஜா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நீர் எங்கள் ராஜா என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிற உம்முடைய ஜனத்திற்குள்ள நீர் உலாவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்குள்ள உலாவி வருகிறார். இதோ எல்லார் நாவுகள் யாவும் அறிக்கை செய்யட்டும், நீர் எங்கள் ராஜா. ஆண்டவர் எருசலேமுக்குள் பவனியாய் வரும்போது இதோ பரிசேயர் சதுசேயர் கூட்டம் எல்லாம் சொன்னது, இதோ ராஜா என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறதை நிறுத்த சொல்லும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் இப்பொழுது கூப்பிடும் என்று சொன்னார். அவர் நம்முடைய ராஜா. நீர் எங்கள் ராஜா. ராஜ்யம் கர்த்தருடையது, ராஜாங்கம் கர்த்தருடையது. ராஜ்யத்தை அவர் ஆளுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆளுகை கர்த்தருக்குரியது. நம்முடைய ராஜாவை மகிமைப்படுத்தும் போது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா, நீர் என் ராஜா. என்னை ஆளுகை செய்ய ஒருவனுக்கு அதிகாரம் இல்ல, ஒரு காரியத்திற்கு அதிகாரம் இல்ல. எதுவும் என்னை ஆளுகை செய்ய முடியாது, எதுவும் என்னை நடத்த முடியாது. நீர் என் ராஜா, நீர் என்னை நடத்தும், நீர் என்னை ஆளுகை செய்யும். உம்முடைய ஆளுகைக்குள்ள நான் இருக்கிற ஆண்டவரே சொல்ல 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 ஒரு கிருபை இப்பொழுது புறப்பட்டு வருகிறது. நன்றி ஆண்டவரே. ஒரு ஆளுகை இப்பொழுது இறங்குகிறது, ஒரு ஆளுகை இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தர் இப்பொழுது அசைவாடி வருகிறார். இதோ உலாவி வருகிறார். பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர் உங்கள் வீட்டுக்குள் உலாவுகிறார். இப்பொழுது ஆராதிக்கிற உங்களுக்குள் தேவன் உலாவுகிறார். அவர் உலாவும் போது வேதம் சொல்லுகிறது, என்னாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுப்பதற்கு, உன்னை பரிசுத்தமாக்குகிறதற்கு, உனக்கு அவருடைய ஆலோசனைகளை சொல்லுகிறதற்கு, இதோ உன்னை தொடர்ந்து வழி நடத்துகிறதற்கு உன் பாளையத்துக்குள்ள உலாவுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்குள்ளே அவர் உலாவட்டும். உனக்குள்ள இருக்கிற அசுசிகளை எல்லாம் அவர் நீக்கட்டும்.
உனக்குள் இருக்கிற போராட்டங்களை எல்லாம், உனக்குள் இருக்கிற துன்பங்களை எல்லாம், உன் கண்ணீரை எல்லாம் அவர் நீக்கட்டும். அவர் உலாவி வரட்டும், உன்னை விசாரிக்கட்டும். அவர் ராஜா உலாவி வரும்போது ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற ஒரு ராஜா. இந்த காலை வேளையில நமக்கு ஆறுதல் தருகிற ஒரு ராஜா, நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிற ராஜா. இந்த காலை வேளையில போதுமானவராய் உலாவி வர விரும்புகிறார். மறுபடியும் இந்த கவியை படிக்க போறோம். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, எங்கள் மத்தியில உலாவுங்க ஆண்டவரேங்கிற ஒரு பெரிய ஜெபத்தோடு கூட அந்த கவியை பாடுவோமா? 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஓ, எங்கள் மத்தியிலே உலாவும் ஆராதனை உமக்கு. எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, ஆராதனை எங்கள் மத்தியிலே, ஆராதனை சிங்காசனத்தின் எங்கள் ராஜாவே. எல்லாரும் சொல்லுவோமா? ஓ நன்றி ஓ சிங்காசனத்தின் நீர் மகிமை அடைவீராக. ஓ நீர் மகிமைப்படுவீராக. அவர் ஒருவருக்கே ஆராதனை. எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தி நம் ராஜாவை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானதா இருக்கிறவரை கரங்களை உயர்த்தி கரங்களை அசைப்போமா? அவரை மகிமைப்படுத்துவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிற தெய்வம் அவர். ஓ நம்முடைய எஜமானவர். நாம் அவருடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீ. ஓ நம்முடைய எஜமானன், நாம் அவருடைய சிருஷ்டி. ஓ நம்மை காத்தவர் அல்லவா. உம்மை தொழுதிட வந்திருக்கிறோம் அப்பா. மீண்டுமாக ஓ எனக்கு எஜமானரே, என்னை காத்தவரே ஸ்தோத்திரம். எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோமா? ஓ நாம் அவருடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம். யாவரும் இணைந்து ஓ அவரை மகிமைப்படுத்துவோம். புதிகளை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரர், மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரர் அவர். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றோ மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒரு நாள் மாறாது. அதை நமக்கு ஆதாரமாக்கி தந்ததற்காக வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி நிலைப்பார்.
என்றென்றைக்கு நம்மை நிலைத்திருக்க செய்ய போவதற்காய், என்றென்றும் நம்மை நிலைத்திருக்க செய்கிறவர். மகிமைப்படுத்தி உயர்த்துவோமா? நாம் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகள் நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் சொல்லுவோமா? ஒரு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அப்பா, உம்முடைய கரத்தின் கிரியைகள் நாங்கள் உம்முடைய சிருஷ்டிப்பு, நாங்கள் உம்முடைய சிருஷ்டிப்பு, நாங்கள் உம்முடையவர்கள். உம்முடைய கரத்தின் கிரியைகள் நாங்கள். உம்முடைய கரமே என்னை உண்டாக்கினது, உம்முடைய கரமே என்னை உண்டாக்கினது. You are my maker. நீர் என்னை உண்டாக்கின தெய்வம், தாயின் கருவில் என்னை உருவாக்கினவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்றைக்கு நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என்னை உருவாக்கினவர் நீர் ஆண்டவரே, என்னை உருவாக்கினவர் நீர், நான் உமக்கு சொந்தமானவன். ஒரு பிரதிஜை செய்வோமா? ஒரு பிரதிஷ்டை செய்வோமா? உம்முடைய கரத்தின் கிரியை ஆண்டவரே, நான் இந்த கரத்தின் கிரியை நெகிழ விடாது இருப்பீராக. உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறபடினால ஆண்டவரே, நான் நெகிழ்ந்து விழுந்து விடாதபடிக்கு, சோர்ந்து இருந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே, நான் பலவீனம் அடையாதபடிக்கு, நம்பிக்கை இழந்து நான் இருக்காதபடிக்கு, மனசோர்வு அடையாதபடிக்கு, நான் உடைய கரத்தின் கிரியையா இருக்கிறேன் நினைத்தரலும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? உடைய கிருபையை மேல ஊற்ற ஆண்டவரே. ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்கு சொந்தமானது. இன்னைக்கு உமக்கு சொந்தம்னு பிரதிஜை பண்ணி ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஒப்பு கொடுப்போம். ஒரு சுத்திகரிப்பை தேவன் அனுப்புவார். நம்மை சுத்திகரித்து நம்மை தகுதிக்குள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். அவருடைய கரத்தின் கிரியையாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை அருமையாய் வணைவார், உருவாக்குவார், நம்மை தகுதிப்படுத்துவார். கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். அர்ப்பணிப்போடு கூட இந்த கவியை எல்லாரும் பாடுவோமா? கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி, ஆத்மா, சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோமா? கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், உம் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி, ஆத்மா, சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. மறுபடி கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள். எல்லாரும் ஒப்பு கொடுத்தலோடு, கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி, ஆத்மா, சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. எல்லாரும் சேர்ந்து அவர் மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஓ தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, அல்லேலூயா. நாங்கள் அவருடைய கிரியையாய் இருக்கிறோம். ஓ, நாம் அவருடைய கிரியையாய் இருக்கிறோம். பரலோக தகப்பனே, நாங்கள் உம்முடைய கிரியையாய் இருக்கிறோம். உம்முடைய கரத்தின் கிரியையாய் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் மீது உம்முடைய கிருபை ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் உம்முடைய கிருபை ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நன்மையை ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய விடுதலை ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜெயத்தை ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் ஊற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் இப்பொழுது இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் உம்முடைய கரத்தின் கிரியை என்னை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் பிரசன்னம் ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு மீது உடைய நன்மை வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரத்தை இனி சாத்தான் தொடாதபடி காக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இனி சத்துரு தொடுகிறதற்கு உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை ஆண்டவரே அந்நாள் பரியந்தம் காத்துக் கொள்ளுகிற தெய்வம் அல்லவா. இப்பொழுது ஒப்பு கொடுத்திருக்கிறவர்களை பூரணமாய் அர்ப்பணித்திருக்கிறவர்களை, தங்களுடைய வாழ்வை, குடும்பத்தை, தங்களுடைய காரியத்தை உம்முடைய கிரியை என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வையும் சாத்தான் தொடாமல் காக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை இருளின் அதிகாரம் தொடாதிருக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த காரங்கள் வந்து தொடாதிருக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில உலாவி வருகிறதற்காய் நன்றி. உடைய ஆளுகை இங்கே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்கள் மூலமாய் மகிமைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வாதங்களுக்குரியவர்களாய் எங்களை மாற்றினதற்காய் நன்றி. பிள்ளைகளாய் எங்களை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். கிருபையை தந்தைகளை நிலைநிறுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி. வல்லமை உள்ள அதிகாரத்திற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்ததும் போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயாரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவிப்போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாக்கை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார் என்பது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் ஒரு விஷயம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோக தகப்பனே, உம்முடைய வசனம் ஆண்டவரை விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கிற உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் இறங்கி வரட்டும், வந்து நன்மை உண்டாக்கட்டும், விடுதலையை தரட்டும், ஆண்டவரே ஜீவனை உண்டாக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அந்த கிருபை உள்ள வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும் எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கான தியான தலைப்பு செழிப்பான அழகுள்ள கூடாரம். செழிப்பான அழகுள்ள கூடாரம். ஆண்டவர் நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். குடும்ப வாழ்வு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அந்த ஈவாகிய வாழ்வை ஆண்டவர் அழகுபடுத்த விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய கூடாரத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய வாழ்வை அழகுள்ள ஒரு கூடாரமாக, அழகுள்ள ஒரு வீடாக, அழகுள்ள ஒரு வாழ்வாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை நாம் உபாகம புஸ்தகம்
24ஆம் மன்னிக்கவும் எண்ணாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். ஆண்டவர் இஸ்ரவேலர்களின் குடும்பத்தை, அவருடைய கூடாரத்தை, அவருடைய வீட்டை எப்படி நிலைப்படுத்தியிருக்கிறதாக, எப்படி வைத்திருக்கிறதாக பிலேயாம் என்கின்ற ஒரு விக்கிரக தீர்க்கதரிசி, ஒரு பிசாசுகளின் அசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமும் அற்புதங்களும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி அவன் பார்க்கிறான். பாலாக் என்கின்ற ராஜா இந்த பிலேயாமை கூட்டிட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அங்க அவனை அழைத்து கொண்டு வருகிறத சம்பவம் நமக்கு தெரியும். அப்போ குடும்பங்களை சபிப்பதும் ஜனங்களை சபிப்பதும் ஜனங்களுக்குள் பொல்லாத கிரியைகளை, பொல்லாத போராட்டங்களை குடும்பங்களுக்குள்ள கொண்டு வந்து போட்டு குடும்பங்களை சிதறடிக்கிறதற்கும் இப்படிப்பட்ட கிரியைகள் அழைத்து வரப்படுகிறது. பாலாக் என்கின்ற ராஜா பிலேயாம் என்கின்ற இந்த பொல்லாத கிரியை உடைய அசுத்த பிசாசினால் ஏவி பிசாசின் துணையோடு சில அசுத்த பொல்லாத கிரியைகளை குடும்பங்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிற அதிகாரம் உடைய ஒருத்தனை அவன் கூலி பொருத்தி கூட்டி வரான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கூலி பொருத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்போ குடும்பங்களை சபிக்கிறதற்கும், குடும்பங்களை திண்டாட செய்கிறதற்கும், குடும்பங்களை போராட்டத்துக்குள் வைக்கிறதற்கும், குடும்பங்களுக்குள் பொல்லாத கிரியைகளை அனுப்புகிறதற்கு பிசாசு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த வாதையும் இந்த கூடாரத்தை அணுகாதபடிக்கு உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் உண்டாயிருக்கும். பாருங்க, அந்த சுகத்தை அநேக வேளைகளில் குடும்பத்தை விட்டு எடுத்துருது. அநேக வேளைகளில் சமாதானத்தை குடும்பத்துக்குள்ள இருந்து பிசாசு எடுத்துருது. அரண்மனைக்குள்ள இருக்கிற சுகத்தை நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள காணப்பட வேண்டியவைகளை பிசாசு என்ன செய்யறது, அநேக வேளைகளில் எடுக்கிறதுக்கு அதிகாரம் பெறுது. அப்போ இங்க பார்க்குறோம், அவன் சொல்றான், அந்த பிலேயாம் சொல்றான், யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகா இருக்குது. அழகா இருக்கிற வாசஸ்தலத்தை மேல சத்ரு கண் வைக்க முடியாது. அழகா இருக்கிற வாசஸ்தலத்துக்கு மேல, வாசஸ்தலத்துக்கு உள்ள அவனுடைய கிரியைகள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சபிக்கும்படி கூட்டு போறான். அவன் என்ன சொல்றான், இல்ல அவைகள் அழகானவைகள், அதை சபிக்க முடியாது, அவைகளை ஆசீர்வதிக்க தான் முடியும். ஏன்னா அதை தேவன் அழகாக்கி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் அதை அழகாக்கி வச்சிருக்கிறாரு. அழகா இருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்குள்ள போய் ஒரு கேடும் செய்ய முடியாது அப்படின்னு அவன் வெக்கப்பட்டு பின்னிட்டு கடைசியில ஆண்டவரை விசுவாசிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற சம்பவம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்முடைய கூடாரத்தின் அழகை கெடுப்பது எது? ஆண்டவர் நம்முடைய கூடாரத்துக்கு ஒரு அழகு தாராரு. எப்படி அழகு தாராரு? அவருடைய ரத்தம் அடையாளமா இருக்கிறது. அந்த நிலைக்கால் மேல அவருடைய ரத்தம் அடையாளமா இருக்குது. அது அழகான கூடாரம். அந்த கூடாரத்துக்கு அழகு அவருடைய ரத்தம் அங்க நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல அது கட்டப்பட்டிருக்குது. இப்படி கட்டப்பட்டிருக்கும் போது அந்த வீடு அழகான ஒரு வீடாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள சத்துருவினுடைய அதிகாரம், சத்துருவினுடைய திட்டம் ஒன்றும் பலிப்பதில்லை, வாய்ப்பதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அழகான குடும்பமாக நிலைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த அழகான கூடாரமாக எங்களுடைய கூடாரத்தை கர்த்தர் நிலைப்படுத்துவதாக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க அழைக்கப்படுகிறோம். அப்போ கூடாரத்தின் அழகை கெடுப்பது எது? இந்த கூடாரத்தின் அழகை கெடுக்கிறதுக்காகவே, அதாவது ஆண்டவருடைய ரத்தம் அடையாளமா இருக்குது, கண்மலையாகிய கிறிஸ்து ஆதாரமா இருக்காரு, இவைகள்லாம் இருந்து அது அழகு பெறுகிறதற்கு பதிலாக அந்த அழகை கெடுக்கிறதற்காக சில காரியங்கள் வருது. 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, அந்த அழகை கெடுக்கிறது, கூடாரத்தின் அழகை கெடுக்கிறது எது அப்படின்னா, உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். இந்த உபாகம புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 27வது வசனத்துல அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க சம்பவம் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்க்கறதுக்காக அந்த தேசத்துக்குள்ள போறாங்க. காதேஸ் பர்னேயாங்கிற இடத்துல இருந்து வேவு பார்க்கறதுக்கு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அவங்க போறாங்க. தேசத்துக்குள்ள போயிட்டு அவங்க வராங்க.
போயிட்டு வெளியில வந்த அவங்க அந்த தேசத்தை குறித்து நற்செய்தி 2 பேர் சொன்னாங்க, பாக்கி 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், அந்த தேசத்துக்குள்ள போனா நமக்கு பிரச்சனை ஆயிடும். அந்த தேசத்துல இருக்கவங்க பெரியவங்க, அந்த தேசத்துல அவங்க அந்த ஜனங்களோட யுத்த மனிதரா இருக்காங்க, நம்ம ராட்சதர்களா இருக்காங்க, நம்ம போராட முடியாது. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். போயிட்டு வந்து நம்ம அந்த இடத்த மேற்கொள்ள முடியாது, நமக்கு நம்மளால அவங்கள மேற்கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி துர்ச்செய்தி பரப்புனாங்க. பாருங்க, துர்ச்செய்தி பரப்புனாங்க ஜனங்களுக்குள்ள. ஜனங்கள் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? 27வது வசனம், உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து. பாருங்க, கூடாரத்துக்குள்ள உட்காந்துட்டு பேசுறாங்க. கூடாரம்னா வீடு. முதல் அழகு, நம்முடைய கூடாரத்தின் அழகை கெடுப்பது முறுமுறுப்பு. கூடாரத்துக்குள்ள பாருங்க, கூடாரத்துக்குள்ள முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுக்கிறாங்க? உள்ள முறுமுறுப்பின் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை வீட்டுக்குள்ள முறுமுறுப்பின் சத்தம் கேட்குது? ஒருவருக்கொருவர் முறுமுறுப்பு, ஒருவருக்கொருவர் முறுமுறுத்து பேசிக்கொண்டிருக்கிற அந்த சத்தம் குடும்பத்துக்குள்ள கேட்டா குடும்பத்தினுடைய அழகை அது கெடுத்து விடும். ஒருவருக்கொருவர் அந்த முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. என்ன முறுமுறுக்கிறாங்க பாருங்க, கர்த்தர் நம்மை வெறுத்தார் அப்படின்னு பேசுறாங்க. ஆண்டவர் நம்ம கூட இல்ல, நம்மை அழிக்கும்படிக்கு தேவன் கொண்டு வந்தார். அவிசுவாசமான வார்த்தைகளை உள்ள பேசுறாங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை உள்ள பேசுறாங்க. முறுமுறுப்பான வார்த்தைகளை உள்ள பேசுறாங்க. 28வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த 28வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடியே நாம எங்க போறது, இனி நாம என்ன செய்யறது அப்படின்னு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி ஒருவருக்கொருவர் முறுமுறுத்து கூடாரத்துக்குள்ள இருந்து அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, தவறான செவி கொடுத்தல். 10 பேர் வந்து சொன்ன தவறான செய்திய உள் வாங்கி அவைகளை நிமித்தம் உண்டாகிற குழப்பம். வெளியிலிருந்து வந்து அநேகர் சிலர் குடும்பத்துக்குள்ள வந்து வேண்டாத சொல்லி குடும்பத்துக்குள்ள பிரிவினையை உண்டாக்கிடுவாங்க. வேண்டாத காரியங்களுக்கு நாம செவி கொடுக்கும் போது இந்த 10 பேருடைய அவிசுவாச வார்த்தைகள் குடும்பத்துக்குள்ள வந்து அவைகளை இவங்க நம்பி அவைகளை நிமித்தம் பெரிய குழப்பம், பெரிய ஒரு போராட்டம் அந்த குடும்பத்துக்குள்ள உண்டாயிட்டு. பாருங்க, கர்த்தர் நடத்துறாருங்கிற உணர்வை இழந்து போயிட்டாங்க. இந்த முறுமுறுப்பு வரும்போது என்ன ஆகும்? இந்த வேண்டாத காரியங்களுக்கு செவி கொடுக்கும் போது மற்ற வேண்டாத பொல்லாத காரியங்களை பேசுறவங்களுடைய அந்த வார்த்தைகள், அந்த காரியங்கள் குடும்பத்துக்குள்ள வரும்போது அவைகளை பற்றி நாமும் வேண்டாத பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பாருங்க, கர்த்தர் நடத்திட்டு வராரு இதுவரைக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு போயிடும். முறுமுறுக்கும் போது கர்த்தர் நடத்துறாருங்கிற அந்த உணர்வு போயிடும். மாத்திரமல்ல, அதனுடைய முடிவு என்னாவது பாருங்க, முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் கூடாரத்தை அழகா படைச்சிருக்கிறாரு, நம்முடைய கூடாரத்தை அழகாக்கி ஆண்டவர் வைத்திருக்கிறாரு அப்படின்னா, வாதை உன் கூடாரத்தை மேற்கொள்வதில்லை, சத்துரு உன் கூடாரத்தை மேற்கொள்வதில்லை. ஆனா இவங்க கூடாரத்துக்குள்ள வீணா முறுமுறுத்து வீணானவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை வீட்டுக்குள்ள உட்காந்து வீணா பேசி வீண் வார்த்தைகளை பேசி அழப்பி கர்த்தர் நடத்துறாருங்கிற அந்த உணர்வை அவங்க இழந்து கர்த்தர் கைவிட்டுட்டாருன்னு அவிசுவாசமான வார்த்தைகளை வீட்டுக்குள்ள உட்காந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது என்ன ஆகுது? அப்படி நடக்கும்போது 44வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, மறுபடி இவங்க யுத்தத்துக்கு போவாங்க. அந்த யுத்தத்துல அவங்களால மேற்கொள்ள முடியல. காரணம் என்ன? இதுவரைக்கும் அவங்க எத்தனையோ சூழ்நிலைகளை, செங்கடலை கடந்து வந்தாங்க, பெரிய பார்வோனின் சேனையை கடந்து வந்தாங்க, பெரிய வனாந்தரமான சூழலை கடந்து வந்தாங்க, பசியை கடந்து வந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இன்னும் அநேக அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணவங்களெல்லாம் கடந்து வந்தாங்க. இங்க வந்து அவங்களுக்கு பலம் இல்லாம போயிட்டு, மேற்கொள்ளுகிற பலம் இல்லாம போயிடும். எப்ப முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டோமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள வீண் முறுமுறுப்பு, விசுவாச குறைவு, கர்த்தர் நடத்துறாருங்கிற குடும்பத்தை கர்த்தரா ஆளுகிறவர் கர்த்தர் நடத்துகிறாருங்கிற அந்த உணர்வை எப்போ இழந்து போறோமோ அப்போ மேற்கொள்ளுகிற பலத்தை இழந்துருவோம். அப்படின்னா 44வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவங்க தேனீகள் விரட்டுறது போல அவங்க அடிச்சு இவங்களை விரட்டிடுவாங்க, அநேகரை கொண்டு போட்டுருவாங்க. இவங்களுக்கு அவங்கள ஓவர் கம் பண்றதுக்கு
பலம் இல்லாம போயிட்டு அந்த ஜனங்களை, அந்த எதிரிகளை ஓவர் கம் பண்றதுக்கு அவங்களுக்கு பலம் இல்லாம போயிட்டு பாருங்க. இந்த பலம் இல்ல, அந்த ஓவர் கம் பண்றதுக்கு இந்த மேற்கொள்ற பலத்தை இழந்து போனது எதற்கு அடையாளம் தெரியுமா? ஜெபம் கேட்கப்படாததுக்கு அடையாளம். ஜெபம் கேட்கப்படாது. அப்போ வீட்டுக்குள்ள ஆலயத்துல பண்ற ஜெபம் விசுவாச குடும்பம். ஆலயம் ஒரு விசுவாச குடும்பம். இந்த விசுவாச குடும்பத்துல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பண்ற ஜெபம் மேற்கொள்ள முடியாம போனாங்க. ஜெபம் தான் எல்லாத்தையும் மேற்கொள்ளும். அப்ப அவங்க மேற்கொள்ள முடியாத அந்த சூழல் அவங்களுக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, முறுமுறுப்பு, விசுவாசம் இல்ல. கர்த்தர் நடத்துறாரு அப்படிங்கிற அந்த விசுவாச வார்த்தைகளை அவங்க பேசல. யாரோ சொன்ன ஒரு 10 பேர் சொன்ன, அங்க பார்த்த, அங்க நடந்த ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை வந்து சொல்லி இவங்களையும் குழப்பி இவங்க அதை நம்பி அவைகளை பேசி கொண்டிருந்ததுனால நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல எதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம், எதெல்லாம் வேண்டாதவைகளை நாம நம்ம குடும்பத்துல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. எதை டிஸ்கஸ் பண்ணணுமோ அதை தான் டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க அந்த குடும்பத்துக்கு யோசுவாவும் காலேபும் சொன்ன செய்தியை டிஸ்கஸ் பண்றதுக்கு மனசு இல்லை. மாறா எதை டிஸ்கஸ் பண்றாங்க? ஒரு 10 பேர் வந்து நம்ம அதை மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் நம்மளை நேசிக்கல, கர்த்தர் நம்மளை வெறுத்துட்டாரு, கர்த்தர் நம்மளை தள்ளிட்டாரு, கர்த்தர் நமக்கு பொல்லாப்பை நேரிட பண்றாரு, ஆண்டவர் நம்மளை இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு விடுறாரு. இப்படி சொன்ன 10 பேருடைய வார்த்தையை அவங்க கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய அப்படி செய்றோம். ஆலயத்துல சொல்லப்படுற கிருபையுள்ள வார்த்தைகளையோ இல்லைன்னா கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையோ தேவன் நடத்துற ஒரு நடத்துதலையோ நாம குடும்பத்துக்குள்ள பேசுறது இல்ல. சர்ச்சில் நம்ம பேசுறது இல்ல. சர்ச்சில் நம்ம எதை பேசுறோம், எதை பேச வேண்டாமோ, எது வேண்டாமோ, எது நமக்கு தேவையில்லையோ, ஏதோ ஒரு 10 பேர் கொண்டு வர்ற ஒரு வேண்டாத செய்தியை நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவைகள் நம்முடைய குடும்பத்தின் அழகை கெடுத்து போடும், நம்முடைய ஆத்மாவின் அழகை கெடுத்து போடும், நம்முடைய திருச்சபையின் அழகை அது கெடுத்து போடும். ஏதோ ஒரு 10 பேர் கொண்டு வர செய்தியை ஏன் பேசுறோம்? விசுவாசிகள் கொண்டு வந்த செய்தியை பேசுவோம், பரிசுத்தவான்கள் கொண்டு வந்த செய்தியை பேசுவோம், மேற்கொள்ளுகிற பலமுடையவர்கள் சொல்ற செய்தியை கேட்போம், அதை பேசுவோம். ஜனங்கள் அப்படி முறுமுறுத்த அப்படினால நடந்தது என்ன? மேற்கொள்ள முடியாம போச்சு. அந்த ஜனங்களை அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் போச்சு. அது எதுக்கு அடையாளமா இருக்குது? ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய ஜெபம் கேட்கப்படக்கூடாததுக்கு அடையாளமா இருக்கு. நீங்க எவ்வளவு மிகுதியா ஜெபம் பண்ணாலும் சரி, வீட்டில் உட்காந்து எவ்வளவு அதிகமா ஜெபம் பண்ணாலும் சரி, ஆலயத்தில் உட்காந்து எவ்வளவு அதிகமா ஜெபம் பண்ணாலும் சரி, அதனாலதான் நமக்கு இன்னும் விடுதலை வர மாட்டேங்குது. அதனாலதான் இன்னும் நமக்கு நம்ம நினைச்சது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்பட மாட்டேங்குது. அதனாலதான் ஒரு ஜெயம் இல்லை, அதனாலதான் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக மாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படல, மேற்கொள்ளுதல் இல்ல. ஜெபம் தான் எல்லாத்தையும் மேற்கொள்ளும். ஒரு வியாதி இருக்குது, ஒரு பிசாசினுடைய அதிகாரம் இருக்குது, ஒரு பிசாசினுடைய போராட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா அவைகளை மேற்கொள்ள செய்வது ஜெபம். இப்ப நம்மளால இந்த ஜனங்களால மேற்கொள்ள முடியல, அந்த மனுஷரை மேற்கொள்ள முடியல, அந்த ஜன கூட்டத்தை மேற்கொள்ள முடியல. காரணம் பலம் இழந்து போனாங்க. அதுக்கு காரணம் முறுமுறுப்பு. நம்முடைய கூடாரத்துல முறுமுறுப்பு இருந்துச்சுன்னா நம்ம மேற்கொள்ள முடியாம போயிடுவோம். மேற்கொள்ள முடியாம போச்சுன்னா அதனுடைய அழகு போயிடும். முதலாவது கூடாரம் முறுமுறுப்பின் கூடாரத்தின் அழகை கெடுத்துரும். 2வது விக்கிரக கூடாரம். பாருங்க, ஆதியாகமம் 31வது அதிகாரம், அதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? லாபான் வீட்டை விட்டு யாக்கோபு, அதாவது மாமனார் வீட்டை விட்டு யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்புற அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் கிளம்பி வந்துட்டான், மாமனார்ட்ட சொல்லாமே அவன் கிளம்பி வாரான். வரும்போது லாபான் அவனை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கான். பாருங்க, லாபான் பின்தொடர்ந்து வாரான். லாபான் பின்தொடர்ந்து வர்றது யாக்கோபுக்காகவும் இல்லை, அவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இல்லை, அவனுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் இல்லை. லாபான் பின்தொடர்ந்து வந்தது எதுக்கு தெரியுமா? 30வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ போறது சரி, என் தெய்வங்களை ஏன் திருடிட்டு போறேன்னு கேட்கிறான்.
அவன் வந்து அவன்கிட்ட கேட்ட முதல் காரியம் அதுதான். என்னுடைய தெய்வங்களை நீ ஏன் திருடிட்டு போற அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் செய்கிற காரியத்தை பாருங்க. அவன் அந்த 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 தெய்வங்கள் உள்ள இருக்குது. அப்பா வீட்டுல இருந்து தெய்வங்களை தூக்கி கொண்டு மகா ராகேல் என்ன செய்யிருக்கா, அவளுடைய கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறா. 32வது வசனத்தின் 32வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ராகேல், கடைசி வார்த்தை ராகேல், 32 கடைசி. ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். பாருங்க, அவளுடைய கூடாரத்துக்குள்ள வச்சிருக்கிறான். அது யாக்கோபுக்கு அது தெரியல. அப்போ அந்த தெய்வம் என்ன அப்படின்னா, அது செழிப்பின் தெய்வம். அது செழிப்பின் தெய்வம், அந்த விக்கிரகம். அதை அவன் வச்சிருக்கான். இப்போ அதை தன்னுடைய மகள் ராகேல் அதை எடுத்துக்கொண்டு கூடாரத்துக்குள்ள வச்சிருக்கிறார். பாருங்க, சகே அது நிமித்தம் தான் யார் பின் தொடர்ந்து வரா? லாபான் பின் தொடர்ந்து வரான். நம்ம வாழ்க்கையில இன்னும் சில போராட்டங்களுக்கு முடிவு இல்லை, இன்னும் சில பலவீனங்களுக்கு முடிவு இல்லை, இன்னும் சில துன்பங்களுக்கு முடிவு இல்லை, இன்னும் சில கவலைகளுக்கு முடிவு இல்லை, இன்னும் சில மனமடிவுக்கு முடிவு இல்லைன்னா நம்ம கூடாரத்தை நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கணும். கூடாரத்தை நம்ம கொஞ்சம் தடவி பார்க்கணும். கூடாரத்தில் ஏதாவது விக்கிரகங்களை நமக்கு அறியாமே இல்லைன்னா நம்ம தெரிஞ்சே சில விக்கிரகங்களை நம்ம தூக்கி கொண்டு உள்ள வச்சிருப்போம். அந்த விக்கிரகங்களை தேடி பார்த்து சர்ச் பண்ணி அதை எடுத்து தூர போட அழைக்கப்படுகிறோம். கூடாரத்துக்குள்ள விக்கிரகம் வரவே கூடாது. பாருங்க, சகையினுடைய வாழ்க்கையில ஏசாமி சகை வீட்டுக்குள்ள போறாரு. நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்றாரு. வீட்டுக்குள்ள போறாரு. ஆண்டவர் வீட்டுக்குள்ள போன உடனே என்ன நடக்கு பாருங்க, அவன் ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்றான், என் வீட்டுக்குள்ள இருக்கிற விக்கிரகத்தை நான் எடுத்து தூர போடுறேன்னு சொல்றான். அவன் வீட்டுக்குள்ள என்ன விக்கிரகம் இருக்குது? அவன் நான் அநியாயமாய் யாரிடத்திலாவது எதையாவது வாங்கி இருந்தால் அப்படின்னு சொல்றான். அநியாயமாய் நான் யாரிடத்திலாவது எதையாகிலும் வாங்கியிருந்தால் ரெட்டை தனியாக அதை தூக்கி வெளியே விட்டுறேன், அதை வெளியே தூக்கி தூர போட்டுறேன், இனி அது எனக்கு என் வீட்டில் இருக்காது. அப்ப அதுதான் விக்கிரகம். எது விக்கிரகம் பாருங்க, எது விக்கிரகம்? அநியாயமா உள்ள வந்திருக்கிற ஏதோ ஒண்ணு. அது என்ன ஃபார்ம்லயும் வந்திருக்கலாம். அநியாயமா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிற ஏதோ ஒண்ணு, அது என்ன ஃபார்ம்ல கூட வந்திருக்கலாம். அது எந்த ஃபார்ம்ல வந்திருக்கு நமக்கு தெரியாது. யாரையோ ஏமாத்தி அது உள்ள வந்திருக்கலாம், யார்கிட்டயோ அது லஞ்சமா உள்ள வந்திருக்கலாம், யார்கிட்டயோ ஏதோ ஒரு சூழல்ல எப்படியோ அதை அது ஒரு விக்கிரகமா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். அநியாயமாய் வாங்கினது அது வட்டி, அநியாய வட்டியா உள்ள வந்து உட்கார்ந்துருக்கலாம். அநியாயமாய் யாரிடத்துல மற்றவங்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு பறிச்சதா இருக்கலாம். அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அந்த விக்கிரகம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அவன் சொன்னதுக்கு உடனே ஆண்டவர் சொன்னாரு, நான் அநியாயமா அந்த விக்கிரகத்தை கொண்டாந்து உள்ள வச்சிருக்கேன்னா, அந்த ஜீசஸ் பிலிம்ல ரொம்ப அழகா இருக்கும். அது அவன் மேல செவுத்துக்குள்ள இருந்து எடுப்பாங்க அந்த காசை, அப்போ எடுத்து கொடுத்துருவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்க, யாக்கோபு குடும்பத்துல பல பிரச்சனைகள் வருது. யாக்கோபு குடும்பத்துல பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில வருகிறத பார்க்கிறோம். 34வது வசனத்துல ரொம்ப அழகா இருக்குது. ஆதியாகமம் 31:34. ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டகத்தின் சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்து அவைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. பாருங்க, லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்க்கிறான், ஆனா அதை கண்டுபிடிக்கல. ஏன்னா இவ அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான். பாருங்க, சில வேளைகள்ல நமக்கு கீழே தான் இருக்குது, அது நமக்கு பிரியமானதா இருக்குது, நமக்கு கீழே இருக்குது. நாம அதை காப்பாற்ற நினைக்கிறோம், நாம அவைகளை சேஃப்கார்ட் பண்ண நினைக்கிறோம். அவ அப்படிதான், அவ அதை சேஃப்கார்ட் பண்ண பார்த்தா. அதனால நாம அதை சேஃப்கார்ட் பண்ணி வைக்கும்போது லாபான் தடவி பார்க்கும்போது அது கிடைக்காது. ஆண்டவர் அதை எடுத்து தூர போட விரும்புகிறார், ஆண்டவர் அதை அழிக்க விரும்புகிறார், ஆண்டவர் அதை எடுத்து வெளியில வீச ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கூடாரத்தை விட்டு வெளியில
போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா நாம அதை சேஃப்கார்ட் பண்ணி வைக்கும் போது, நாம அதை பத்திரப்படுத்தி வைக்கும் போது அது ஆண்டவருக்கும் அகப்படாது. அதனால அவைகளை தூக்கி தூர போட அழைக்கப்படுகிறோம். இதனுடைய விளைவு அந்த குடும்பத்துல பல பிரச்சனைகள் வந்தது. என்ன பிரச்சனை வந்தது? பிள்ளைகள் பாருங்க, மகளின் வாழ்வு பாவத்தில் விழுந்துட்டு, அதாவது பிள்ளையினுடைய வாழ்வு பாவத்தில் விழுந்துட்டு. தீனான் உலகத்தை சுத்தி பார்க்க போனா, ஊரை சுத்தி பார்க்க போனா தீட்டுப்பட்டா, பிள்ளைகள் தீட்டு போடுறாங்க. அதன் விளைவா அவருடைய சகோதரர்கள் போய் கொலை பண்றாங்க. பாருங்க, தீட்டு குடும்பத்துக்குள்ள வந்துட்டு, பாவம் வந்துட்டு, கொலை பழி வீட்டுக்குள்ள வந்துட்டு, இப்படி இது நிமித்தம் யாக்கோபுக்கு பயம் உண்டாயிட்டு, திகில் உண்டாயிட்டு, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த குடும்பத்தை பயங்கரமா ஆளுகை செய்துச்சு. அப்போ யாக்கோபு ஒரு காரியம் செய்யறான். இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு என்ன வழி அப்படின்னு பாக்குறேன். ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை கொஞ்சம் தடவி பார்க்கிறான். ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை, கொஞ்சம் தன்னுடைய கூடாரத்தை அலசி பார்க்கிறான், தன் கூடாரத்தை ஆராய்ந்து பார்க்கிறான். 35வது அதிகாரத்துல பாருங்க, 35வது அதிகாரம், அது அந்த இன்பிட்வீன் அந்த 32, 33, 34 இந்த அதிகாரங்கள்ல தான் இந்த பிரச்சனைகள்லாம் அவனுக்கு குடும்பத்துல அதிகமா நெருக்க வந்துட்டு. அப்ப தடவி பார்க்கிறான். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதா, உடனே நம்ம தடவி பார்க்கணும். என்ன எங்க இருக்குது விக்கிரகம், எந்த இடத்துல விக்கிரகம் இருக்குது பார்க்கறான். என்ன பண்றான் பாருங்க, 35வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 35:4 சொல்லப்பட்டிருக்குது. அவன் என்ன செய்யறான்? அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அதை என்ன செய்தான்? எல்லாவற்றையும் புதைத்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் வெளியெடுத்து புதைச்சி போட்டான். அப்பொழுது அது அழகுள்ள கூடாரமாய் மாறினது. நம்முடைய கூடாரம் அழகுள்ள கூடாரமாய் மாற வேண்டுமானால் இவர்களை தடவி பார்த்து சர்ச் பண்ணி எடுத்து அவைகளை அப்புறப்படுத்தும் போது கர்த்தரின் கூடாரமாக, அழகுள்ள ஒரு கூடாரமாக அந்த கூடாரம் மாறுகிறது. மூன்றாவதாக கடைசியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் ஆகாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்குவதை நாடுவேன் என்று சொல்லுகிறது. ஆகாமிய கூடாரம் பாருங்க, முதலாவது சொன்ன அழகை கெடுக்கிறது எதுனா முறுமுறுப்பின் கூடாரம். ரெண்டாவது விக்கிரக கூடாரம். மூணாவது விக்கிரகம் அழகு கெடுத்துரும். மூணாவது எது அழகு கெடுக்குது? ஆகாமியம் அழகு கெடுக்கும். ஆகாமிய கூடாரம்னா என்ன அர்த்தம்னா உலகம்னு அர்த்தம். ஆகாமியம்னா உலகம். வீட்டுக்குள்ள உலகத்தை அனுமதித்தால், உலக லௌகீக இன்பங்கள், லௌகீக சிற்றின்பங்கள், லௌகீக கிரியைகள் வீட்டுக்குள்ள நடக்குமானால் அந்த வீடு அழகை இழந்து போகும். யாக்கோபின் கூடாரத்துக்குரிய அழகை அந்த வீடு இழந்து போகும். எரிகோ என்கின்ற ஒரு இடத்திற்கு இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள். இந்த எரிகோங்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த எரிகோவின் பொருள் சாபத்தீடானதுன்னு சொல்றாரு. எரிகோ அதனுடைய பொருள் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நேர்த்தியா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா அதனுடைய பொருள், அதனுடைய அழகு, அதனுடைய மேன்மை, அது எல்லாம் சாபம். அதை சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. மேன்மை பொருந்திய ஒரு இடம். அப்போ அதுல இருந்து எதையுமே எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உலக சிநேகம், பொருளாசை, இவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவைகள் அந்த சிநேகத்தை, அந்த உலகத்தை வீட்டுக்குள்ள நம்ம அனுமதிக்கும் போது, உலகத்தை சபைக்குள்ள அனுமதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய அழகு கெட்டு போகும், அதனுடைய அழகு போகும். பாருங்க, அப்போ எரிகோக்குள்ள போகும்போது ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் சாபத்தீடானது. ஆண்டவர் சொல்றாரு சாபத்தீடு, ஆனா பாக்குறதுக்கு ஒன்னொன்னு ரொம்ப அழகா இருக்கு. பாபிலோனிய சால்வா அழகா இருக்குது, துணி ரொம்ப அழகா இருக்குது, பொருள் ரொம்ப பொன் பாலங்கள், பொன் பொருள் ரொம்ப அழகா இருக்குது, அருமையான அழகு பூ போட்ட ஒரு நல்ல ஒரு வேலைப்பாடா இருக்குது. வேலைப்பாடு இதுக்கு முன்னால அவங்க அதை பார்த்ததில்லை, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் சாபம் தொடாத, இதெல்லாம் சுட்டரிக்கப்படுறது தான் அதனுடைய முடிவு, அதனால அதை பார்க்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆகான் அப்படிங்கிற ஒருத்தன் அதுல இருந்து யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா
அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நேர்த்தியான பாபிலோனிய சால்வை, பொன் பாலங்கள் இவைகளெல்லாம் எடுத்து தன் கூடாரத்துக்குள்ள மறைச்சு வச்சுட்டான். அந்த கூடாரம் உலகம் கூடாரத்துக்குள்ள வந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த அந்த உலகத்தின் பொருட்கள் எல்லாம், அந்த உலகத்தின் கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படணும். சுட்டரிக்கப்படுறதா அதனுடைய முடிவு. அதை உள்ள கொண்டு நீங்க எடுத்து வைக்காதீங்க, தொடாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ உலகம் உள்ள வந்துட்டதுனால அந்த கூடாரம் சுட்டரிக்கப்பட வேண்டியதாகி போச்சு. என்ன நடந்து போச்சு பாருங்க. அதனுடைய முடிவு 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுகிறது. எல்லாரும் அவனை நடுவில் கொண்டு வந்து வச்சு அவனை கல்லெறிஞ்சு அவனை கொல்லுகிறத பார்க்குறோம். உலகம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா, உலகத்தின் கிரியைகள், ஆகாமியம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா சுட்டரிப்பு உள்ள வந்துடும். உள்ள தீப்பிடிச்சு எரியும். அந்த பேனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அந்த உள்ள வீட்டுக்குள்ள தீப்பிடிச்சு எரிஞ்சா எப்படி இருக்கும்? வீடெல்லாம் அசிங்கமாயிரும். அழகு இருக்குமா? வீட்டில் அழகு கெட்டு போகும். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தினுடைய முடிவு சுட்டரிக்கப்படுகிறது தான் அதனுடைய முடிவு. சுட்டரிக்கப்படும். அப்ப சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருந்தோம்னா, சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனுடைய ராஜ்யம் அதை சுட்டரிக்கும். அப்ப சுட்டரிக்கும் போது தீ வந்துடும். தீ வந்துச்சுன்னா வீடெல்லாம் எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ள தீ எறிஞ்சா எப்படி இருக்கும்? வீடு அலங்கோலமாய் வீடு மாறி போகும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆகாமியத்தை அனுமதிக்காதீங்க. இந்த எரிகோவில் இருக்கிற பொருள் எல்லாம் தீட்டுப்பட்டது, அது சுட்டெரிச்சிருங்க. அதை தீய வச்சு கொளுத்திருங்க. அதனுடைய முடிவு சுட்டெரிக்கப்படுதல். 3 காரியம் சொன்னேன். ஒன்று முறுமுறுப்பின் கூடாரம், இன்னொன்று விக்கிரக கூடாரம், இன்னொன்று ஆகாமிய கூடாரம். இந்த 3ஐயும் நம்ம தவிர்க்கும் போது நம்முடைய கூடாரம் அழகா இருக்கும். அந்த கூடாரத்தை சபிக்கிறதுக்கு ஒருவனாலே முடியாது. அந்த கூடாரத்துக்கு விரோதமாக எழும்பி வர்றதுக்கு ஒருவனாலே முடியாது. எந்த வாதையும் அந்த கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் அந்த கூடாரத்துக்கு தலைவராக இருப்பார். நம்முடைய வீட்டுக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய சபைக்கும் தேவன் அடைக்கலமா இருக்கட்டும், தேவன் ஆதரவா இருக்கட்டும், தேவனுடைய அழகுக்கு உரியவைகளாய் அது இருக்கட்டும். கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அறிவிப்புகள். திருமண அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் புதுப்பேட்டை சேகரம் அன்புநகர் சபையைச் சேர்ந்த திரு கே சின்னத்துரை, திருமதி பத்மினி இவர்களின் குமாரன் செல்வன் சி சேது ராஜனும், தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் சாயர்புரம் சேகரம் திருப்பணி செட்டிகுளம் சபையைச் சேர்ந்த திரு ஏ நவராஜ் இவர்களின் குமாரத்தி செல்வி என் ஜபா ஜென்சியாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இவர்களை இந்த திருமண நிலைமையில் சேர்த்துக் கொள்ளக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாது உண்டு என்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் எனக்கு தெரியப்படுத்த உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். திருமணத்தில் இணைக்கப்பட போகிற அருமையான மணமக்களுக்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். பரலோக தகப்பனே, திருமணத்தில் இணைக்கப்பட போகிற அன்பு பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய திருச்சித்தத்தின்படி இணைக்க நீர் சித்தம் கொண்டீர். அந்த விசுவாசத்தோடு பிள்ளைகள் ஆண்டவரே ஏற்ற காரியங்களை செய்து நிறைவேற்றி 29ஆம் தேதியில உடைய பரிசுத்த ஆலயத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இணைந்து பேறு பெற்ற ஒரு குடும்ப வாழ்வு வாழ தேவரீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள், பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் ஜூன் 15ஆம் தேதி எம் ஜான் வெஸ்லி சன் ஆஃப் மாணிக்கராஜ், 18ஆம் தேதி என் நிக்கில் ஷா டாக்டர் கே நிக்சன் ஞானதாஸ், 19ஆம் தேதி எம் மகாராஜன் சன் ஆஃப் ஜான்சி. திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் ஜூன் 16ஆம் தேதி திரு லாசர் ஜான், திருமதி ஜாய் ஃப்ரீடா. இவர்களுக்காக இப்பொழுது நம்முடைய பாடகர் குழுவினர் ஒரு பாடல் பாடுவார்கள். அதை தொடர்ந்து ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உபகாரங்கள் நான் கண்டேன். தேவை கழிக்கும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உபகாரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் உம்மை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் உம்மை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பரலோக தகப்பனே, பெயர் வாசிக்க கேட்ட பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறோம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறவர். அப்படியே இந்த ஆண்டுல ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவங்களை கூடாக வாழ்க்கையை வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஆனந்த துதி ஒளி கேட்கும் கன்வென்ஷன் கீதங்கள் பாடுவோம். ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் பாடலை பாடுவோம். ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாழ்த்து பலிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாழ்த்து பலிக்கும். மகிமை படுத்து நிறைந்தாரே மகிழ்வழி வாசம் பெறுகிறே. உங்காது புகழுடன் வாழ்வோம்
கூடி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் ஒப்பு கொடுப்போம். பரலோக தகப்பனே, இப்படி அன்பு பிரசன்னம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற இந்த வேளையில, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே விசேஷித்துக் கொண்டு இந்த நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே கூடி வந்திருக்கிற எங்கள் மத்தியில் உடைய பிரசன்னம் அசைவாடினதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் இந்த ஆராதனையை கர்த்தர் கிருபையாய் அங்கீகரித்துக் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒரு விசை இறங்கி வருவதாக, இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம்ப்பா. உடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே ஜெப சத்தம் தூபமாய் உம்மிடத்தில் ஏறி வருவதாக. ஜெப சத்தம் ஆண்டவரே ஜெப தூபமாக உம்மிடத்தில் வருவதாக. ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஒரு நன்மையின் பதிலுடைய பிள்ளைகளுக்கு இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தரின் கரம் ஆண்டவரே குறுகி போகாத கரம், எங்களை இம்மட்டும் ஆச்சரியமாய் நடத்துகிற கரம், இம்மட்டும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஜெயமாய் எங்களை நடத்தி கொண்டு வருகிற வல்ல கரத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம், உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய வழிநடத்தலுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எங்களை உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய கிருபை, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய ஒத்தாசை ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த போராட்டம், இந்த வைரஸ் கிருமினால உண்டாயிருக்கிற இந்த பிரச்சனைகள், ஆண்டவரே இந்த பாடுகள், ஆண்டவரே இந்த உபத்திரவங்கள், இந்த நஷ்டங்கள், ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் நின்று சீக்கிரத்துல ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை சேமமாக ஆண்டவரே சேமம் பெறும்படி, ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சேமம் பெறும்படி, தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே இந்த வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, எகிப்தியரின் வியாதி ஒன்றும் உனக்கு வருவதில்லை என்று சொன்னவர். ஆண்டவரே, எங்களையும் தேசத்தையும் அப்படி காப்பாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எந்த வாதியும் எங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு, எந்த வியாதியும் எங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு வேலி அடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தெய்வீக பாதுகாவலை ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. ஆண்டவரே, எங்களை விசேஷமாக உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படியே எங்களுடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமா இருக்கட்டும், அழகான கூடாரமா இருக்கட்டும். எங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடா இருக்கட்டும். எங்களுடைய வீட்டின் அழகை கெடுக்கும்படி வருகிற ஆண்டவரே போராட்டங்களை நாங்கள் இனங்கண்டு கொண்டு ஆண்டவரே அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக நம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் மேல விளங்கட்டும் அப்பா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பங்களின் மேல, வீடுகளின் மேல ஆண்டவரே நிலைக்கால்களில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ, அப்படியே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவரே தெளிக்கப்படும் போது அழகுள்ள ஒரு வீடாய் அந்த வீடு இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுடைய வீடுகள் பெற்றுக்கொள்ள கிருபை தார். அந்த அரங்கத்துக்குள்ள சமாதானம், அந்த அரண்மனைக்குள்ள சுகம், அந்த அரண்மனைக்குள்ள தெய்வீக ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் உண்டாயிருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவரீர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை கூடி உம்மை ஆராதித்து இந்த நேரத்தை விசேஷித்துக் கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதித்தருள்வீராக. உம்முடைய ஜீவனுக்கு, உம்முடைய நன்மைக்கு, உம்முடைய வழிநடத்திய ஆசீர்வாதத்திற்கு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்த ஆண்டு வழிநடத்திய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும்,
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாய் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all.